சமூக ஊடகங்கள் சமூகத்தை பாழாக்குகிறதே. நம்ம தமிழ்ச்செல்வி மேடம் வந்து வராங்க. சிறப்பு செந்தமிழ் சீர்வடிவம் பெற்று பிறக்காதா இலக்கியமா என்று இந்த அண்ணா கிராமத்து தமிழ்ச்செல்வி இயங்குகின்றேன். உலகாண்ட முதல் மொழியே என்றன் உள்ளே மறுக்காமல் சுரந்துவிடு, இல்லை என்றால் மறுபடியும் கடல் கடந்த கதையாய் போவாய். என் தாய்க்கும் என் தாய் தமிழ் தந்த தமிழுக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சரவெடி நடுவர் அவர்களே, எனது அணியின் ஆட்டோபாம்களே, எதிரணியின் ஊமை பட்டாசுகளே, எதிரில் அமர்ந்திருக்கும் பன்ருட்டி பலாச்சுளைகளே, இந்த நிகழ்ச்சி சிறப்புற அமைய விளம்பரங்களை கொடுத்து உதவிய விளம்பரதாரர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, சமூக ஊடகங்கள் பாழாக்குகிறது அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். அதை விட இந்த அணியில பேசுறாங்க பாருங்க, அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். என்னடா நம்ம வந்துட்டோமே அப்படிங்கிறதுக்காக எதையாவது பேசுவோம் அப்படின்னு கம்பி கட்டுற கதையெல்லாம் இங்க வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க அதெல்லாம் நம்பி போடாதீங்கன்னா, பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் புரியும், பயணம் புரிந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம், வழியாய் இல்லை பூமியில் ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்துவா. ரொம்ப அற்புதமா அழகா ஒரு தார்மீகமா இந்த பாடல்களா ஒரு காலத்துல சமூக ஊடகங்கள்ல இருந்துச்சு. நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஊடகங்கள் இந்த மாதிரி ஒரு அற்புதமான கருத்துக்களை எல்லாம் சொல்லுச்சு. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளின் குழந்தையை பார்த்து சொல்லுச்சு. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. அற்புதமான விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய திரைப்படங்கள் சொல்லுச்சு. நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இன்னைக்கு தலைப்பு என்ன? இன்றைய சமூக ஊடகங்கள். இன்றைய சமூக ஊடகங்கள் அதை செய்யல அப்படிங்கிறது தான் எங்களோட வாதம். நடுவர் அவர்களே, வெறுங்கைய வீசிக்கிட்டு விறகு சுமந்து கிட்டு இரவா பகலா தினம் தினம் உழைச்சதோ சரகு பொறுக்கி வந்து சாதா சமைச்சி தத்து பசியே தெரியா மகனா வளர்த்ததோ எத்தனை தாய்க்கு நம்ம தமிழ்நாட்டில் என் தாயி ஒவ்வொரு போல் யாரு இந்த தாகி யாரு தியாகி யாரோ இல்ல போடா தாய் கால வணங்கி கும்பிட்டு வாடா அவனா கோவில் அவனா உலகம். தாயின் பெருமை இப்படி இருக்கு, தந்தையின் பெருமை எப்படி இருக்கு? நாள்தோறும் காவல் நின்று நம்மை காக்கும் தந்தை உண்டு, இந்த வாழ்வு என்பது அந்த தெய்வம் தந்தது. ராஜாதிராஜன் என்று பல தேசம் நீயும் என்று வர வேண்டும் கண்மணி வெற்றி வேறுட்டு. எதிர்பார்க்காத அன்பை செலுத்தக்கூடிய பெற்றவர்களை இன்று பிள்ளைகள் மதிக்கிறார்களா? சொல்லுங்க நடுவர் அவர்களே. ஒரு சமூக ஊடகத்துல இப்ப ட்ரெண்டிங்கா ஒரு சீன் போயிட்டு இருக்குதுங்க. என்ன சீன்னா, ஒரு 6வது படிக்கிற பையன் கட்டில மேல உட்காந்துக்கிட்டு செல்போன்ல கேம் விளையாடிட்டு இருக்கான். ஒரு தாய் வந்து 6 மணி ஆயிடுச்சுடா நீ ஹோம்ஒர்க் பண்ணுன்னு அந்த செல்லை பிடிக்கிட்டு போறாங்க. செல்ல பிடிக்கிட்டு போனா இவன் என்ன பண்றான்? ஹோம்ஒர்க் எழுதுறான்னு உட்காந்தவன் அவனால ஹோம்ஒர்க்கே எழுத முடியல. நடுவர் அவர்களே, அவன் என்ன பண்றான்? திரும்பவும் இப்படி அப்படி போய் சுத்திட்டு ஒரு பேட் இருக்காங்க, அந்த பேட்டை எடுத்து எத்தனை பேர் இங்க எல்லாரும் பார்த்துருப்பாங்க அந்த சீனை. ஒரு பேட்டை எடுத்து ஒரு தாயை தலை மேலே அடிக்கிறான். நடுவர் அவர்கள் அடிச்சு அந்த தாய் கீழே விழுந்துடுறாங்க. அந்த தாயை வந்து பார்க்கவே இல்லாம பார்க்காம அந்த செல்லை மட்டும் எடுத்துட்டு வந்து திரும்பவும் எப்போ உட்கார்ந்து இருந்தானோ அதே இடத்துல உட்காந்து கேம் விளையாடு. அவனை பத்தியே அவனுக்கு சிந்திக்க முடியல. நடுவர் அவர்களே, இந்த செல்போனை அவனை தனிமைப்படுத்தி இருக்க. காந்தி, நமது மகாத்மா காந்தி அவர்கள், அவருடைய பிறந்த நாள் நடுவர் அவர்களே.
அந்த பிறந்த நாளை வாட்ஸ்அப்லையும் இன்ஸ்டாலையும் ட்ரெண்டிங் பண்றான். எப்படி ட்ரெண்டிங் பண்றான்னா, இந்த பக்கம் மகாத்மா காந்தி நிக்கிறார், இந்த பக்கம் யார் ட்ரெண்டிங் பண்றானோ அவன் நிக்கிறான். ரெண்டு பேரையும் போட்டு ஒரு பாட்டு போட்டா பாருங்க, தத்தா தத்தா கொஞ்சம் பொடி கொடு, என் பேரா பேரா நீ வழிவிடு, தாத்தா தடிய எடுக்கையில பொடிய பறந்துருச்சு தாத்தோ, ஹாப்பி பர்த்டே தாத்தா அப்படின்னு போட்டு ட்ரெண்டிங் பண்ணிருக்கிறாங்க. காந்திக்கு வந்த சோதனை அதுதான் நடுவர் அவர்களே, அதை தான் நான் சொல்றேன். இதுதான் இன்னைக்கு சமூக ஊடகங்கள். இப்படி யாரு நம்ம நாட்டுக்கு சேவை பண்ணாங்க, யாரு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க, இதெல்லாம் சொல்லல. அது சொல்லாம இந்த மாதிரி விஷயங்களை தான் பரப்பிட்டு இருக்குது. எங்க ஆயா கதை சொன்னாங்க, எங்க அம்மா கேட்டாங்க, எங்க அம்மா கதை சொன்னாங்க, நான் கேட்டேன், நான் கதை சொல்றேன், என் பையன் கேட்க மாட்டேன்றான் நடுவர் அவர்களே. அவனை எப்படியாவது பண்ணிட்டு அந்த கதையை கேட்கலான்னு கூப்பிட்டு வந்து உட்காந்தா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடியுன்றான் நடுவர். ஒரு வாட்டி முடியுன்றான், இன்னொரு வாட்டி இப்படின்றான். சொல்லுங்க, அப்ப தனிமைப்படுத்திருக்கிறது நல்ல பிள்ளைங்க. நீங்க அங்க ஏன் போறீங்க நடுவர் அவர்களே, இங்க ஏன் போறீங்க? என் குடும்பத்திலே சொல்றேன் நானு. சொல்லுங்க, அதுதான் சுவாரஸ்யமா இருக்கும். என் பையனை லோல் அடிச்சு லொங்க அழிஞ்சு கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். நல்ல படிப்பான் நடுவர் அவர்களே. எல்கேஜில இருந்து 12வது வரைக்கும் ஃபெயில் ஆகாம பாஸ் பண்ணான். அததான் நல்லா படிப்பான். பெரிய விஷயம் தாங்க. ஆமா ஆமா நடுவர் அவர்களே, படிச்சா போற பசங்க எல்லாரும் முதல் மார்க் எடுக்கணும்னா அப்புறம் கடைசி மார்க் யாரு எடுக்கிறது? ஒரு தாய் உள்ள பாத்தீங்களா? ஆமா, அதனால அவன் பாஸ் பண்ணிட்டு போவான் நடுவர் அவர்களே. அப்படிப்பட்ட பையன் இந்த கொரோனா வந்துச்சு பாத்தீங்களா, அப்ப எல்லாம் வந்து வீட்லயே உட்காந்து படிக்கணும் அப்படின்னு செல்ல வாங்கி கொடுத்த நடுவர் அவர்களே. அவன் பிஇ இன்ஜினியரிங் செகண்ட் இயர், 4 செமஸ்டர், 14 அரியர். இந்த செல்போனு அந்த நல்ல பாஸ் பண்ணா யாரெல்லாம் அரியர் வைக்கிறது வச்சுட்டு போட்டு அது கரெக்ட் நடுவர் அவர்களே. ஒண்ணு வச்சா பரவாயில்ல, அந்த பாஸ் ஆனா போதுன்றன. அப்ப அரியர் வைக்கிறானே தப்பு தானே? தப்புதான். அதை விட ரத்த கொதிப்பு, என் மாமனாருக்கு ரத்த கொதிப்பு, ஒச்சக்கல்ல உண்ட கள்ளப்பருப்பு, ஃபீவர் வந்தா குடி சிறப்பு, மைக்க புடி மவனே செருப்பால் அடின்றான். இந்த பாட்டு இன்னைக்கு பயங்கர ட்ரெண்டிங். ஆமா ஆமா, நம்ம சமூக ஊடகங்கள்ல ரத்த கொதிப்பு, மாமனாருக்கு ரத்த கொதிப்பு வந்ததுக்கு இவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா. ஃபீவர் வந்தா குடிங்கடான்னு சொல்லி கொடுக்குறான். அங்க இங்க கடனை வாங்கி பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா செருப்பால் அடின்னு சொல்லி கொடுக்குறான். அப்ப இந்த சமூக ஊடகங்கள் எதை விதைக்கின்றன? அததான் நான் நடுவர் அவளுக்கு இப்ப சொல்றேன். ஒரு காலத்துல 200 வருஷம் வாழ்ந்தான், 150 வருஷம் வாழ்ந்தான், 100 வருஷம் வாழ்ந்தான். அட சாகவே இல்லைங்க, மண்ணை தோண்டி புதைச்சாங்க. வரலாறு சொல்லுது, அன்னைக்கு உணவே மருந்து அப்படின்னு இருந்துச்சு. அன்னைக்கு நல்லா வாழ்ந்தாங்க, ஆரோக்கியத்தோட வாழ்ந்தாங்க. இன்னைக்கு கண்டதெல்லாம் போட்டு சமைக்கிறான். என்ன சொல்றான் நடுவர் அவர்களே, ஒரு மாசத்துல விளையிற காய்கறி 10 நாளில் விளைய வேண்டுமா? இந்த உரத்தை போடு. 10 நாள்ல விளையிறது 3 நாள்ல விளைய வேண்டுமா? இந்த உரத்தை போடு. அன்னைக்கெல்லாம் உரத்தை போய் கடையில கேட்டு, ஐயா இது நல்ல உரமா சிறந்த உரமா கேட்டு போட்டாங்க. ஒரு காலத்துல உரமே இல்லை. ஆனா இன்னைக்கு என்ன பண்றான், அந்த சீக்கிரம் விளைவிக்குது இல்லையா, அந்த உரத்தை போய் கேட்டு வாங்குறான் நடுவர் அவர்களே. அப்ப மனிதன் எப்படி அவனுடைய ஆயுள் காலம் 40ல இருந்து 45 இன்னைக்கு சராசரி வயசு நிர்ணயம் பண்ணிட்டாங்களே. அப்ப இந்த அளவுக்கு 1 மில்லியன் பாக்குறான். அந்த மருந்தை யார் பாக்குறா? 1 மில்லியன் 2 மில்லியன் அப்படி பாக்குறாங்க நடுவர் அவர்களே. ரம்மி சர்க்கிள் விளையாடுங்கள், போனஸ் 2000, காசே கொடுக்க வேணாம், நாங்களே கொடுக்கிறோம், நீங்களே விளையாடி நாசமா போங்க. விளம்பரம் ஆமா போடுறா நடுவர் அவர்களே. நம்ம பிள்ளைங்க என்ன பண்றா முதல்ல, இது எப்படி தெரியுங்களா? கடைக்கு போறது, நம்ம போய் ஒரு தின்பண்டம் வாங்கணும்னா இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அப்ப டேஸ்ட் பண்ணும்போது நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், சரி 1 கிலோ கொடுங்க, நம்ம காய்கல வாங்க. ஆனா அந்த 1 கிலோ எடுத்துட்டு போனா இங்க நம்ம சாப்பிட்ட டேஸ்டும் அங்க நம்ம சாப்பிட்ட டேஸ்டும் வித்தியாசப்படும். ஆனா அதை கொடுத்து நம்மள வந்து காசு வாங்க வைக்கிறோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி இந்த பணத்தை கொடுத்து இருக்கிற பசங்களை எல்லாம் பரிதேசி ஆகுங்க அப்படின்னு இந்த சமூக ஊடகங்கள் சொல்லிட்டு இருக்குது நடுவர் அவர்களே. நான் இப்படி சொல்லி முடிக்கின்றேன். இவங்களாம் வந்து சொல்லுவாங்க, இந்த சமூக ஊடகத்தை பார்த்து டாக்டர் ஆனாங்க, அட்வொகேட் ஆனாங்க, அதானாங்க இதானாங்கன்னு. 1% நடுவர் அவர்களே, அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஆனா நான் சொல்ற விஷயம் எல்லாமே 99% மக்கள் கிட்ட ஒரு செகண்ட்ல பாக்குறான். அப்ப இந்த சமூக ஊடகங்கள் சமூகத்தை
பாழாக்குகிறதா சீராக்குகிறதா நடுவர் அவர்களே? நீங்க உடைச்சி உங்களுடைய திறமையை நிரூபிச்சு பாழாக்குகிறது அப்படின்னு அருமையான ஒரு தீர்ப்பை கூற வேண்டும் என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நடுவர். சூப்பர் சூப்பர்.